திராவிட மாடல் அரசின் இந்த வார குற்றச்சரித்திரம் 29/11/2024. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தாய் தந்தை மற்றும் மகனை கொடூரமாக கொலை செய்துவிட்டு கொள்ளையடித்துச் சென்ற கும்பல். தர்மபுரியில் சரியான சாலை வசதி இல்லாததால் உயிருக்கு போராடிய சிறுமியை தூளிக்கட்டி தூக்கிச் சென்றபோது பரிதாபமாக உயிரிழப்பு. தூத்துக்குடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். 5 சவரனுக்காக வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கொடூர கொலை. ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1 டன் குட்கா பறிமுதல். 2/12/2024. ஏற்காடு அடிவாரம் பகுதியில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூர முறையில் கொலை, 2 கைது. சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையம் பின்புறம் நின்றிருந்த காரில் இருந்து அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்பு. 3/12/2024. சென்னை செங்குன்றம் அருகே 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 850 கிலோ கஞ்சா பறிமுதல், 3 பேர் கைது. நாமக்கல் திருச்செங்கோடு அருகே 1320 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். மதுரை தெப்பக்குளம் பேருந்து நிலையம் அருகே பள்ளி மாணவர்களுக்கிடையே கடும் மோதல். 4/12/2024. சேலம் புத்தக திருவிழாவில் மின்கசிவு ஏற்பட்டு ஒருவர் பலி. 5/12/2024. சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த 3 பேர் பலி, 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை பட்டினப்பாக்கம் குடிசை மாற்று வாரியம் குடியிருப்பில் பால்கனி இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலி. 6/12/2024. சென்னை அம்பத்தூரில் 25 கிலோ கஞ்சா பறிமுதல். கேரளாவைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது. தமிழகத்தில் 231 கூட்டுறவு சங்கங்களில் 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 22 கோடி மோசடி நடந்துள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் அம்பலம். அதுதான் திராவிட மாடல். இப்படி தினம் தினம் தமிழக மக்களை மரண பயத்தில் வாழ வைப்பது